ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்னைக்கு ஜோவின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று ஐஸ் பவுல் பார்க்க போகிறோம். அது வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன், மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி வந்திருக்கு, நான் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஐஸ் பவுல் வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம் ஐஸ் பவுல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டன் 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 டன். இந்த ஐஸ் பவுல் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பவுல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பவுல் வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். 2 சைஸ் வேணும். அதுக்கப்புறம் வாட்ரு, அப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளவர் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பவுலில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளவர் எடுத்து போட்டுக்கிறேன். நான் ரோஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கலர் ரோஸ் எடுத்து இப்படி போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் கூட கட் பண்ணி போடலாம், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் இருக்குது இந்த பவுல் எடுத்து நான் அதில் வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது கரெக்டாக நிற்கணும். சைஸ் அப்படி சைடெல்லாம் ஆடாமல் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நின்றுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வெயிட் வச்சோம் அப்படின்னா மேலே வரைக்கும் வரும். அதனால் லைட்டாக ஒரு வெயிட் வச்சோம் அப்படின்னா மேலே வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த பவுலில் நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் ரெண்டு பவுல் செஞ்சுருக்கேன். உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வச்சுட்டு நல்ல ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பெருசு எடுத்துப்போம். நான் 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து பெருசு எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வைப்போம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வா. செகண்ட் ஒன்று, இது குட்டி உண்டு. இதுவும் எடுத்துக்கலாம் நம்ம. இது ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து தண்ணிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ எடுத்துடலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு ஐஸ் பவுல். இப்போ குட்டி ஐஸ் பவுலும் எடுத்துடலாம். இப்போ மேலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் ஈஸியாக வரும். ஏன்னா கெட்டி அப்படியே நின்றுட்டே இருக்கும். இது பாருங்கள், தண்ணி ஊற்றணுமே அப்படியே வந்துருச்சு. நான் இதில் வந்து 2 பவுல் செஞ்சுருந்தேன். ஒரு பவுல் வந்து வந்துருச்சு. இன்னொரு பவுல் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சூப்பராக இருக்குல்ல. ஸ்டாப். செகண்ட் ஐஸ் பவுல் ரெடி. இதுக்குள்ளே இருக்க ஐஸ் பவுல் எப்படி வரும்? தண்ணி கொஞ்சம் வைப்போம். இப்போ 3 ஐஸ் பவுல் செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெருசு, அடுத்து குட்டி, அதுக்கடுத்து சின்ன சைஸ். 3 ஐஸ் பவுல் செஞ்சுருக்கோம். எதுக்காக இந்த ஐஸ் பவுல் செஞ்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி சேலட்லாம் செஞ்சு நம்ம கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் யாருக்காவது வந்து சர்வ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஐஸ் பவுல் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சூப்பராக அழகாக வந்திருக்கு. நல்லா திக்காக வந்திருக்கு. திக்காக தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நேரம் கரையாமல் இருக்கும். நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது டக்குன்னு நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி சாலட் போட்டு வச்சுருக்கேன்ல, இதை வந்து நான் இப்படியே இதுக்குள்ளே போட போகிறேன். அடுத்து வந்து ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ஐயோ இங்கிட்ட ஓப்பன் பண்ணிட்டு வாவ், ஐஸ்கிரீம் வந்து இது ரெண்டுலையும் போட்டுக்கலாம். எனக்கு தெரியவே தெரியாமல் போச்சு ஐஸ்கிரீம் இருந்தது. தெரிஞ்சிருந்தா நீ எடுத்து சாப்பிட்ருப்ப நேரம்.
என்கிட்ட வந்து அந்த அந்த ஸ்பூன்லாம் இல்லை, ஐஸ்கிரீம் போடுற ஸ்பூன், அதனால தான் இதில் போட்டுட்ருக்கேன். ஸ்பூன்லேயும் இந்த குட்டி பவுல்லையும் போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்போ இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று, என்னோட வீட்டுக்காருக்கு ஒன்று, எல்லாருக்கும் ஒன்று எடுத்து கொடுத்து சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இது ரெடி பண்ணுறது தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஹாப்பினஸை நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சாப்பிட்டுலாம், சீக்கிரம் உருவி போயிடும். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். ஐஸ் பவுல்ல ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். என்னோட வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றது வரைக்கும் பாய். இப்போ நான் இது ஃபுல்லா சாப்பிட போறேன். எல்லாமே சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்.